வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது உயிர் போர் அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு ட்ரிப்பு, அங்கே எதிர்பாராமல் ஒரு பங்கரில் மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான தீமில் போகும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு அப்புறம் மட்டும் ரீயூனைட் ஆகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே கேம்பிங் மாதிரி செட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு வைல்டு அனிமலை பார்த்தேன் அப்படின்றதுக்காக அந்த குரூப் ஓடுவாங்க. அண்டு ஒளிஞ்சிக்கிறதுக்காக அந்த பதுங்கு குழிக்குள்ளே இறங்கி ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த பதுங்கு குழி எதிர்பாராத விதமாக மூடிடுது. ஸோ இப்போ இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, உள்ளே என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்றத அந்த படத்தோட கதையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். அதாவது ஒரு ட்ரிப்பில் நடக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுலேயும் ஆரம்பத்தில் அவங்க உள்ளே மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமாட்டு எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செஞ்சிச்சு. நாட்கள் நகர யார் சர்வைவ் ஆக போறா, யாருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலையும் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம், எஸ்பெஷலி அந்த எண்ட் வந்து ரொம்பவே நீட்டாகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பெட்டராக இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு அந்த பதுங்கு குழிக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதில் வெளியே வர்றதுக்கு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கலாம். ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ டீட்டெயிலிங் அப்படின்றதும் பெருசாக இல்லை. இவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த அந்த சம்பவங்களை பற்றிய டீட்டெயிலிங்கும் பெருசாக இல்லை. அண்ட் அந்த குழியை பற்றிய டீட்டெயிலிங் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ஹை லெவலில் தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்திருக்கலாம். அண்ட் எமோஷ்னலாகவும் இன்னும் கொஞ்சம் கனெக்டடாக நிறைய காட்சிகள் அமைச்சிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமாக பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.